warm good afternoon to one and all present here. I welcome all the participants for the session PC Troubleshooting and Hardware Maintenance. I thank our CEO Shri Sai Prakash Leomuthu sir for arranging this wonderful session. I also owe a sincere thanks to our beloved principal Dr. K. Painikumar sir and Dr. B. Sridevi ma'am, HOD Department of CSC and the staff members of Entrepreneurship Development Cell for organizing this event. I also thank our coordinators Rajalakshmi ma'am, Tirunavukar sir and Dr. Shanmuga Sundar sir for coordinating this event. Once again, I welcome all the participants for the session. We have eminent speakers from various organizations who are here to share their views and ideas regarding the topic. So, without any further delay, let's welcome Dinesh Babu, the speaker of the session. He is working as a network engineer at SRM Institute of Science and Technology, and he has a work experience of nearly 10 years. He is a well-versed person in computer skills and technical skills. So, let's welcome him. We welcome you, sir. Thank you, ma'am. Thank you, Vijayashri ma'am and Rajalakshmi ma'am for the wonderful conducting the wonderful session for the students. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நேற்று வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜஸ்ட் மினிட் ஒரு நிமிஷங்க. நேற்று வரைக்கும் நம்ம மெயின் மெமரியினுடைய ஒர்க்கிங் எப்படி இருந்தது, அது எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஹையரார்கீஸ் மெமரி ஹையரார்கீஸ் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்து மெயின் மெமரி அதனுடைய ஒர்க்கிங்ஸ், அதனுடைய ஒர்க்கிங் என்ன, அதனுடைய வேலைகள் என்ன அப்படின்ற. மெயின் மெமரி கன்சிஸ்ட் ஆஃப் volatile random access memory. அதாவது நம்ம சிஸ்டம்ல நம்ம மாட்டக்கூடிய அந்த ரேம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காம்பனண்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது என்ன பண்ணோம்னா நம்ம டேட்டா ப்ராசஸிங் எல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதாவது மெமரி லொக்கேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரேம் மெமரி லொக்கேஷன்ல சேவ் பண்ணி வைக்கும். அந்த லொக்கேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டேட்டா ப்ராசஸ் ஒவ்வொரு தடவைக்கும் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயும் வந்து அதனுடைய மெமரி லொக்கேஷன்ஸை அது சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதனாலதான் வந்து நம்ம இது என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, volatile random access memory. அதாவது நம்ம மெமரி ரேம் மெமரியில் இருக்கக்கூடிய லொக்கேஷன்ஸை எதை வேணாலும் அது அக்சஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணும். நம்ம பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ்னுடைய மெமரி ஸ்பேஸை நம்ம சிஸ்டம்ல நடக்கக்கூடிய எந்த ப்ராசஸாக இருந்தாலும் அதுக்கு தேவைப்படக்கூடிய ப்ராசஸிங் மெமரி ஸ்பேஸ் வந்து எங்கேருந்து எடுக்கும் அப்படின்னா நம்ம ரேம்ல இருந்தா எடுக்கும் நம்ம கம்ப்யூட்டர். சரிங்களா? அதுக்குன்னு ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு மெமரி லொக்கேஷன், எந்த மெமரியை வந்து இது அலோகேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த மெமரிக்கான லொக்கேஷன் அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் அந்த லொக்கேஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அது ஸ்டோர் அந்த மெமரி லொக்கேஷனையும் அக்சஸ் பண்ணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதை அக்சஸ் பண்ணுறத அதாவது டைனமிக்காக அது வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம் வரைக்கும் என்ன பண்ணுறது, லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணிட்டு வரும். நெக்ஸ்ட் என்னன்னா, ப்ராசஸ் கேன் அக்சஸ் டேட்டா லொக்கேஷன் இன் எனி ஆர்டர். அதாவது மெமரி ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு மெமரிக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கும். அதாவது கண்டினியூஸ் அட்ரஸும் இருக்கும், ஆனால் இது அக்சஸ் பண்ற வே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த ஆர்டர்ல இருந்து வேணாலும் இது எந்த லொக்கேஷன் வேணாலும் இந்த நம்ம ப்ராசஸ் நடக்கக்கூடிய மெமரிக்கான லொக்கேஷன் அலோகேட் ஆகும். நம்ம இப்படிதான் இதனுடைய மெமரி லொக்கேஷன் நடக்கும். இந்த வரிசையில் இருந்தால் இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் தான் இது அக்சஸ் பண்ணி எடுக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. எந்த லொக்கேஷன்ல இருந்து வந்து வேணாலும் அது அதனுடைய மெமரி லொக்கேஷன்ஸை எடுத்துக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, காமன் ஃபார்ம்ஸ் ஆஃப் த ரேம் இன்க்ளூட். அதாவது ரேமுக்குன்னு சொல்லி காமனான ஃபார்ம் 2 ஃபார்ம் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைனமிக் ரேம், அதாவது டிரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ரேம். ஸ்டாட்டிக் ரேம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைனமிக் ரேம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கான அது வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் சர்க்கியூட் ஒன்று வேணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் வந்து இதனுடைய ப்ராசஸ், அதாவது எல்லாத்தையுமே வந்து ரெஃப்ரெஷ் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள வந்து இது என்ன பண்ணும், ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்படி ரெஃப்ரெஷ் பண்ணும்போது என்ன ஆகுது, இதனால இதுக்கு என்ன நமக்கு பயன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அந்த ரேமுடைய ப்ராசஸை வந்து இது ஒவ்வொரு தடவையும் ரெஃப்ரெஷ் பண்ண நமக்கு வந்து அந்த ப்ராசஸிங் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ரேமுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டா எஃபிஷியண்டா இருக்கும். சரிங்களா? அதாவது தேவையில்லாம இருக்கிற ஒரு சில ப்ராசஸ்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட்டே ஆகாது. ஆனால் அது நம்ம ரேம்ல இருக்கிற மெமரி லொக்கேஷன் அலோகேட் பண்ணி தேவையில்லாம நம்ம ரேமை டம்ப் பண்ணி வச்சிருக்கோம். அந்த மாதிரி இருக்கிற ப்ராசஸ் எல்லாம் வந்து டெலீட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்க்கியூட் தான், ஒரு ப்ராசஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் சர்க்கியூட். இதுக்கு இந்த டிரேம்ல இருக்கக்கூடிய இந்த காம்போனன்ட்டுக்கு இந்த சர்க்கியூட் தேவை.
ஸ்டாட்டிக் ரேம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் சர்க்யூட் தேவையில்லை. ஏன்னா இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சில மெமரி லொகேஷனை அக்சஸ் பண்ணிக்கிட்டு அது எப்போ வரைக்கும் அது அதனுடைய காம்போனன்ட், அதாவது ரேம் காம்போனன்ட்டுக்கு பவர் லொகேஷன் பவர் போய்கிட்டே இருக்கும், அப்போ வரைக்கும் அது என்ன நடந்துருக்கும்னா அதனுடைய ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஒன்ஸ் எப்போ அந்த ரேமனுடைய பவர் கனெக்ஷன், அதாவது எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகுதோ அப்போ என்ன ஆகும்னா ஒன்ஸ் எல்லாமே வந்து டெலீட் ஆகி மறுபடியும் திரும்பி நம்ம ஆன் பண்ணும்போது அது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேண்ட்வித் இஸ் த அமௌண்ட் ஆஃப் டேட்டா தட் கேன் பி டிரான்ஸ்ஃபர்ட் பர் யூனிட் ஆஃப் டைம். இப்போ நம்ம ரேம் வாங்குறோம், நம்ம சிஸ்டம்ல மாட்டுறதுக்கு ஒரு ரேம் வாங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேமோட சைஸுக்காக தான் இருக்கும். அது எந்த டைப்னு நம்ம பார்க்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோம்னா ரேமோடைய மெமரி ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னு சொல்லி தான் கேட்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபர் ஸ்பீடை வச்சு தான், அந்த சைஸை வச்சு தான் நம்ம சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அதனால வந்து அதுக்கு ஒரு பேண்ட் வித் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பேண்ட் வித் வந்து என்ன அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் டேட்டா, அதாவது பர் செகண்டாவோ இல்லை பர் மினிட்டோ இல்லை வந்து பர் அவரோ இத்தனை டைம் பீரியட்ல உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை எவ்வளவு இது டிரான்ஸ்ஃபர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு காட்டுது, அதுவும் எவ்வளவு டைமுக்குள்ள அப்படிங்கிறது செக் பண்றதுக்கு தான் வந்து பேண்ட்வித் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் வந்து பர் யூனிட் ஆஃப் டைம். அப்படிங்கிறது வந்து நீங்க இங்க ஏதோ இன்டர்வல் டைம் பிட்வீன் நீங்க எதை வேணாலும் சொல்லலாம். அதாவது பர் செகண்ட்குள்ள, ஒரு செகண்டுக்குள்ள எவ்வளவு டேட்டா அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து இது டிரான்ஸ்ஃபர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுது. அதாவது நம்ம ரேம் ப்ராசஸர்ல இருந்து ரேமுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி திருப்பி அதனுடைய அவுட்புட்டை சிபியூக்கு எவ்வளவு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல எக்ஸிக்யூட் பண்ணி அனுப்புது, எவ்வளவு டேட்டாவை சிபியூல இருந்து எடுத்துக்கிட்டு திருப்பி சிபியூக்கே இது அனுப்புது அவுட்புட்டை. இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பேண்ட்வித் இஸ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா தட் கேன் பி டிரான்ஸ்ஃபர்ட் பர் யூனிட் ஆஃப் டைம். சரிங்களா? இங்க யூனிட் ஆஃப் டைம்ங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி நீங்க எப்படி எந்த டைம் வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். அது நீங்க வந்து எக்ஸாம்பிள் நீங்க வந்து 1 செகண்ட் கொண்டு நீங்க எடுத்துக்கலாம், ஃபிராக்ஷன் ஆஃப் பர் செகண்ட் கொண்டு நீங்க எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து பர் மினிட் இல்லைன்னா பர் அவர், எது ஆனாலும் வச்சு நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் அப்படி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்டோரேஜஸ். இந்த செகண்டரி ஸ்டோரேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெயின் மெமரி வந்து நமக்கு எதுக்கு அப்படின்னா நம்ம ப்ராசஸ் பண்றதுக்கு. இப்போ நீங்க ஒரு சிஸ்டம் ஆன் பண்ண உடனே அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காம்போனன்ட் எதுவா இருக்கும், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ரேமா தான் இருக்கும். ஏன்னா ரேம் இல்லாம வந்து சிஸ்டம்ல நீங்க ஒரு ப்ராசஸை கூட எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. சரிங்களா? அதை விட ஒரு சரி ப்ராசஸ் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் வேணும், ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அது வேணும். அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காம்போனன்ட் தான் ஸ்டோரேஜ், செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ். இதனுடைய வேலைகள்லாம் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா அக்சஸிங் டேட்டா ஆன் அ ஹார்ட் டிஸ்க் இஸ் ஸ்லோவர் தென் மெயின் மெமரி. மெயின் மெமரியை விட இதுல நீங்க டேட்டாவை அக்சஸ் பண்றது ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் மூவ்மெண்ட் ஆஃப் ரீட் அண்ட் ரைட் ஹெட். இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்கை எடுத்து பார்க்குறோம், சரிங்களா? ஹார்ட் டிஸ்க் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா அதை நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க் மாதிரியான ஒரு டிஸ்க் இருக்கும், ஒரு கிளாஸால செய்யப்பட்ட ஒரு டிஸ்க் இருக்கும். சரிங்களா? அதை சுற்றி என்ன பண்ணணும், மேல் பக்கமும் கீழ் பக்கமும் ஒரு ஹெட் மாதிரி, அதாவது ஒரு சப்போர்ட்டிவ் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரீட் அண்ட் ரைட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் அதில் இருக்கும். சரிங்களா? அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க எத்தனை ஃபைல்ஸ் நீங்க ஸ்டோர் பண்றீங்களோ அது அதனுடைய மெமரி லொகேஷன்ல ஸ்டோர் பண்றதும் இல்ல ஸ்டோர் பண்ண ஃபைல்ஸ் நீங்க படிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட் தான் அந்த ஹெட் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லுவாங்க. சரிங்களா? அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நீங்க ஓப்பன் பண்ணக்கூடிய ஃபைல் எந்த லொகேஷன்ல இருக்கு அப்படிங்கிறத அதுதான் வந்து ஓப்பன் பண்ணி போயிட்டு ஃபைண்ட் பண்ணி உங்களுக்கு அந்த ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணி காட்டும். சரிங்களா? இந்த இதனால உங்களுக்கு இதனுடைய அக்சஸிங் டேட்டா ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா ரேமை விட இதுல ரொம்ப ஸ்லோவா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்னொன்னு வந்து எதனால அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரொட்டேஷனல் லேட்டன்சி. ரொட்டேஷனல் லேட்டன்சினா நீங்க வந்து இப்போ பார்க்கலாம், நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து டிவிடி பிளேயர் யூஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? டிவிடி பிளேயர்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டிவிடி பிளேயர் இருக்கும், அந்த பிளேயர் நம்ம டிவிடி போட்ட உடனே அது வந்து உள்ள இருக்கிற மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த டிவிடி உள்ள போயிட்டு அதனுடைய ஸ்பேஸ்ல உட்கார்ந்த உடனே அது உடனே வந்து அதனுடைய ரொட்டேட்டர் மூலியமா வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த ரொட்டேட் ஆகிறத பத்திக்கு மூலியமா தான் வந்து என்ன ஆகும்னா லேசர் மூலியமா அதுல அந்த இருக்கிற டேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஃபைல்ஸா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும். சரிங்களா? இதே மாதிரியே வந்து
இந்த ரொட்டேஷனல் லேட்டன்சினால இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர், அதாவது மெயின் மெமரியோட செகண்டரி ஸ்டோரேஜ்ல இந்த ரொட்டேஷனல் லேட்டன்சி மூலினாலும் ஸ்லோவா இருக்குது. சரிங்களா. நெக்ஸ்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் டைம். மெயின் மெமரியை விட, அதாவது ஹார்ட் டிஸ்க் ரேமை விட பாத்தீங்க அப்படின்னா இதுல ஏன் டிரான்ஸ்ஃபர் டைம் நம்ம ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொல்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்லோவா இருக்காது. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா ரீட் அண்ட் ரைட் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஆனா நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுல ரொம்ப கம்மியா இருக்கும் ரேமை விட. சரிங்களா. ஏன்னா ரேம் வந்து பாத்தீங்கன்னா பர் செகண்டுக்கே வந்து நீங்க போடுற ஒரு ரேமனுடைய ஸ்பீடு எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு அது வந்து அக்சஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். ஆனா ஆர்டிஸ்ட் அப்படி இல்லை. ஆர்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா வந்து நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் டைம் ரீட் அண்ட் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அதை வந்து ரீட் பண்றதுக்கும் சரி, ரைட் பண்றதுக்கும் சரி, இதுக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசமான டைம் ஸ்பீட் டிரான்ஸ்ஃபர் ஸ்பீட் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ரீட் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு குறிப்பிட்ட ஒரு 100 mbps இல்லைன்னா வந்து 1 mbps per second அப்படின்னு சொல்லி டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும் ரீட் பண்றதுக்கு. இதோ நீங்க வந்து ஒரு டேட்டா வந்து ரைட் பண்ண போறீங்க, அதாவது காப்பி பண்றீங்க, சேவ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான டிரான்ஸ்ஃபர் டைம் ஸ்பீடும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் லிமிட்டடா தான் இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரைட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 2 GB ரேம் வச்சிருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் வச்சிருக்கீங்க, ஒரு 500 GB ஹார்ட் டிஸ்க் வச்சிருக்கீங்க. 500 GB ஹார்ட் டிஸ்க் வித் 7200 RPMல ஒரு ஹார்ட் டிஸ்க் ஸ்பெசிஃபிகேஷனோட வச்சிருக்கீங்க அப்படின்னா அதோடைய டிரான்ஸ்ஃபர் ஸ்பீடு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்க வந்து ஒரு லார்ஜ் ஃபைலை வந்து நீங்க வந்து காப்பி பண்றீங்க, அந்த ஹார்ட் டிஸ்க்ல சேவ் பண்ண போறீங்க அப்படின்னா கூட அதனுடைய ஸ்பீடு எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 20-25 mbps per second. சரிங்களா. ஆனா ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருக்காது. ஒரு செகண்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 GB இல்லைன்னா 1.5 GB வரைக்கும் போகும். ஏன்னா ஒட்டுமொத்த எல்லா அப்ளிகேஷனுடைய ப்ராசஸும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நடக்கும், ரேம்ல தான் நடக்கும். சரிங்களா. அதனால அதனுடைய டிரான்ஸ்ஃபர் ஸ்பீட் ப்ராசஸிங் சைஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரிமூவபிள் செகண்டரி ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் டேட்டா பேக்கப் அண்ட் டிரான்ஸ்ஃபர். சரிங்களா. செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட், அதாவது பில்டின் ஆல்ரெடி வந்து நம்ம சிஸ்டமோட கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு டிவைஸ். சரிங்களா, ஒரு காம்போனன்ட். அதுக்கடுத்து வந்து ரிமூவபிள் செகண்டரி ஸ்டோரேஜ், அதாவது நமக்கு தேவைக்கு, அதாவது பிளக் அண்ட் பிளே மாதிரி நமக்கு தேவையான போது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு டேட்டா நமக்கு என்ன டேட்டா வேணுமோ அதை வந்து நம்ம பேக்கப் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா பேக்கப் எடுத்த டேட்டாவை ஒரு சிஸ்டமுக்கு நம்ம இது மூலியமா டிரான்ஸ்ஃபரும் பண்ண முடியும். அது என்னென்ன மாதிரியான டிவைசஸ் ரிமூவபிள் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் என்னென்னலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிடிலே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கு, சிடிஆர், சிடிஆர்டபிள்யூ. சிடிஆர் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, ஒன்லி காம்பாக்ட் டிஸ்க் ரீட் ஒன்லி. இதுல வந்து நீங்க வந்து ரைட் மட்டும் தான் பண்ண முடியும். அதாவது நீங்க வந்து சிடியை வந்து இதுல ஒரு இன்ஃபர்மேஷனை காப்பி மட்டும் தான் பண்ண முடியும். அதுல வந்து திருப்பி காப்பி பண்ண சீட்லயே மறுபடியும் நீங்க வந்து என்ன பண்ண முடியாது, ரைட் பண்ண முடியாது. அதனாலதான் இது வந்து என்னன்னா ரீட் ஒன்லி மெமரி. நீங்க காப்பி பண்ண டேட்டாவை திருப்பி அதுல என்ன டேட்டாவை நீங்க சேவ் பண்ணிருக்கீங்களோ அந்த டேட்டாவை மட்டும்தான் உங்களால பார்க்க முடியும். அந்த டேட்டாவை டெலீட் பண்ணிட்டு, சரிங்களா, டெலீட் பண்ணிட்டோ இல்லை எரேஸ் பண்ணிட்டு மறுபடியும் உங்களால அதுல டேட்டாவை இன்சர்ட் பண்ண முடியாது. இதுதான் சிடி, காம்பாக்ட் டிஸ்க் ரீட் ஒன்லி அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா சிடிலேயே சிடிஆர்டபிள்யூ, அதாவது காம்பாக்ட் டிஸ்க் ரீட் அண்ட் ரைட். சரிங்களா. இதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட, அதாவது இந்த சிடியினுடைய கெப்பாசிட்டி மெமரி சைஸ் வரைக்கும் நம்ம டேட்டாவை காப்பியும் பண்ணிக்க முடியும். காப்பி பண்ண டேட்டாவை டெலீட் பண்ணி மறுபடியும் புது டேட்டாவை நம்ம அதில் மறுபடியும் காப்பியும் பண்ண முடியும். அதாவது காப்பி பண்ண டேட்டாவை நம்ம திருப்பி படிச்சுக்குவோம். அது முடிஞ்சிச்சு, நமக்கு புதுசான ஒரு டேட்டாவை அதில் காப்பி பண்ணணும் அப்படின்னாலும் என்ன பண்ணிக்கலாம், ஆல்ரெடி இருக்கிற பழைய டேட்டாவை டெலீட் பண்ணிட்டோம், புது டேட்டாவை நம்ம உள்ள காப்பி பண்ணிக்க முடியும். எந்த ஃபார்மேட், எந்த டைப் டிஸ்க், சிடிஆர்டபிள்யூல. சரிங்களா. நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து என்ன அப்படின்னா டிவிடி, டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க். இது என்ன பண்ணும், இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சேம் சிடி மாதிரி தான். இந்த சிடியினுடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டி, மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் சைஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 700 MB. சரிங்களா. அது நீங்க வந்து சிடிஆரா இருந்தாலும் சரி, சிடிஆர்டபிள்யூவா இருந்தாலும் சரி, உங்களுடைய இதுல உங்களுடைய மேக்ஸிமம் ரைட்டிங் கெப்பாசிட்டி, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா 700 MB தான். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டிவிடி. டிவிடியுடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய டைப்பை வச்சு வேரி ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் டிவிடிஸ் இருக்கு. இதுல வந்து ரெண்டு டைப் மட்டும் நம்ம இங்க மென்ஷன் பண்றோம். என்னன்னா டிவிடி அதாவது ரீட் ஒன்லி. சரிங்களா. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இதையும் சேம்
நம்ம டிவிடி மாதிரியே தான் சீட்ல பண்ண மாதிரியே தான் ஒரு டேட்டாவை நம்ம காப்பி பண்ணி நம்ம அதில் அந்த டேட்டாவை திருப்பி நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இவ்வளவு மட்டும் தான் நம்ம இதில் பண்ண முடியும். திருப்பி ஆல்ரெடி மறுபடியும் இதில் என்ன பண்ண முடியாது அப்படின்னா காப்பி பண்ண டேட்டாவை எரேஸ் பண்ண முடியாது. ஏன் முடியாது? இது வந்து இதனுடைய ஃபார்மேட் டைப்பே வந்து எப்படி கிரியேட் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு தடவை மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு தடவை அதில் வந்து நம்ம டேட்டாவை ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டாவது அந்த டிவிடி நம்ம என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா டிவிடி RWன்னு இருக்கு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா டிவிடிலேயே வந்து டபுள் சைடட் டிவிடி அப்படின்னு இருக்கு. டபுள் சைடட்னா நீங்க வந்து இந்த டிவிடினுடைய அப்பர் சைடையும் லோவர் சைடு ரெண்டு சைடுமே வந்து நீங்க என்ன பண்ணலாம், டேட்டாவை ரைட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனுடைய சைஸ் மினிமம் டிஃபால்ட் மெமரி சைஸ் இதுல நம்ம டிவிடியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4.7 GB, அதாவது 4700 MB. சரிங்களா? 4.7 GBன்னு வந்து டிஸ்கில் நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம எப்படி சொல்லலாம் 4700 MB, அதாவது 4.7 GB. சரிங்களா? நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் டிஸ்க். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காலகட்டத்தில் இப்போ இருக்கிற நம்ம நியூ டெக்னாலஜியில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. இதுக்கு முன்னாடி பழைய டெக்னாலஜியில் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஜிப் டிஸ்க், ஃப்ளாப்பி டிஸ்க். ஃப்ளாப்பி டிஸ்க்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பிளக் அண்ட் பிளே மாதிரி தான் இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப் போட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் அந்த அதனுடைய ஸ்லாட்ல நம்ம போட்டோம் அப்படின்னா அது ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். இதனுடைய மெமரி சைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 MB, மேக்ஸிமம் 2 MB, 4 MB இந்த மாதிரி தான் இருந்தது. அதனால வந்து இது அடுத்தடுத்த டெக்னாலஜிகள்லாம் இதெல்லாம் யூஸ் பண்றத நிறுத்திட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ் மெமரி கார்ட்ஸ். ஃபிளாஷ் மெமரி கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய மெமரி கார்ட்ஸ் சிப் லெவல், அதாவது பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க்லாம் கூட ரொம்ப சின்ன சின்ன சைஸ்ல கொண்டு வந்து ஹார்ட் டிஸ்க கூட நமக்கு சின்ன சின்ன சைஸ் மெமரி கார்டா மாத்தி கொடுத்துருக்காங்க. ஆனா இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்ம இன்டர்னல் ஹார்ட் டிஸ்கா யூஸ் பண்ண முடியாது. அதாவது செகண்டரி ஒரு கம்ப்யூட்டரையோ ஒரு இதுக்கோ செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸா யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக வந்து அதை வந்து மாத்தி அமைச்சு SSD, அதாவது சாலிட் ஸ்டேட் டிஸ்க் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. அதாவது அதுவும் சேம் அஸ் எப்படி இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மெமரி கார்டு மாதிரியே தான் இருக்கும். சரிங்களா? ஜஸ்ட் நம்ம அதை என்ன பண்ண முடியும் அப்படின்னா எடுத்து நம்ம சிஸ்டம்ல ஒரு எக்ஸ்பென்ஷன் ஸ்லாட், அதாவது CPU மதர் போர்ட்ல எக்ஸ்பென்ஷன் ஸ்லாட் அப்படின்ற ஒரு ஸ்லாட்ல அதை நம்ம ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிட்டா மட்டும் போறோம். நம்ம சிப் எப்படி யூஸ் பண்றோமோ அதே மாதிரியே வந்து அதுவும் நம்ம ஆர்டிஸ்ட் மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டேப்ஸ். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா யூஸ் பண்றத நிறுத்தியாச்சு. ஏன்னா இதனுடைய மெமரி சைஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதாவது மேக்னெட்டிக் டேப்ஸ் இதனுடைய மெமரி சைஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால இதெல்லாம் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், யூஸ் பண்றத நிறுத்திட்டோம். ஏன்னா நமக்கு இப்போ யூஸ் பண்ணக்கூடிய நியூ டெக்னாலஜிலாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டேட்டானுடைய சைஸும் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது நீங்க எல்லா டேட்டாவையும் ஸ்டோர் பண்றதுக்கு மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டேப்ஸ் நமக்கு தேவைப்படும். மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபிளாப்பி டிஸ்க் நமக்கு தேவைப்படும். சிம்பிள் ஒரு ப்ராஜெக்டினுடைய டேட்டா எல்லாத்தையும் சேவ் பண்ணணும் அப்படின்னாவே. சரிங்களா? அதனால இதையெல்லாம் யூஸ் பண்றத நிறுத்தியாச்சு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா USB டிஸ்க், அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பென் டிரைவ், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் CD DVD ரைட்டர். சரிங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவல் செகண்டரி ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பஸ்ஸஸ். இந்த பஸ்ஸஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ட்ரேசஸ், அதாவது ஒரு காம்போனன்ட்ல இருந்து இன்னொரு காம்போனன்ட்டுக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணக்கூடிய ஒரு கனெக்ஷன் தான் இந்த பஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இதனால தான் வந்து இது கலெக்ஷன் ஆஃப் ட்ரேசஸ். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன வியூ காட்டுறேன். பாத்தீங்களா? இதுதான் நம்முடைய இதுல இருக்கக்கூடியதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம மதர் போர்டுல இருக்கக்கூடிய பிரிண்டட் PCB, பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு. சரிங்களா? இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா இங்க நமக்கு கோடா தெரியறது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா பஸ்ஸஸ் தான். சரிங்களா? இது என்ன பண்ணுது அப்படின்னா
ஒரு காம்போனன்ட்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை இன்னொரு காம்போனன்ட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு பாத்வே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. என்னன்னா பஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து இது சர்க்யூட் போர்ட்லேயே கம்பேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் பழைய டெக்னாலஜியில் ஒரு சில கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. கேபிள் மூலியமாகவும் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து கலெக்ஷன் ஆஃப் ட்ரேசஸ் அப்படின்றதுனால வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ இங்க இருக்கிற இந்த ஐசி அப்படின்ற இந்த ஒரு காம்போனன்ட்ல ஒரு பின்னலையும் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? ஒரு இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துகிட்டு இருக்கும். இதனுடைய பாத்வே, அதாவது இங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துட்டு இன்னொரு காம்போனன்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அதனால வந்து ஒரு பின்னில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனையும் இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு 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 பாத்வே மூலியமா இன்னொரு காம்போனன்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இதனால தான் வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் ட்ரேசஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இதை சொல்றோம். இதே மாதிரி நீங்க மல்டிபிள் சிஸ்டம்ஸ் பிசிபி போர்டெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இதுல இருக்கக்கூடிய எல்லாமே என்ன பார்த்தீங்க, இந்த கோடு இந்த இடத்துல இந்த லைன்ஸ் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு பஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கலெக்ஷன் ஆஃப் ட்ரேசஸ். சரிங்களா? அதுவும் இல்லாம நீங்க ஃபுல்லா இன்னும் பார்க்க விரும்புறீங்க அப்படின்னா நம்ம போர்டு, நம்ம மதர் போர்டை திருப்பி பேக் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய டவுன் சைட்ல உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய என்னது காம்போனன்ட்ஸை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது 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 வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிபியூ கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சிபியூ, அதாவது நம்ம மதர் போர்ட்ல சிபியூ அப்படிங்கிற ஒரு காம்போனண்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பேக் சைடு ஏரியா. சரிங்களா? அதனுடைய பேக் சைடு ஏரியா அதுல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க, நிறைய பஸ்ஸஸை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பஸ்ஸஸ்ல மூலியமா வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இன்னொரு காம்போனண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த சிபியூ பின்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பின்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகக்கூடிய இன்ஃபர்மேஷனோட கனெக்ட் ஆயிருக்கும், காம்போனண்டோட கனெக்ட் ஆயிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி இந்த பஸ்ஸஸ் வந்து இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட், traces are thin electrical connections that are transport information between hardware devices. ஆல்ரெடி நம்ம இப்போ இந்த மதர் போர்ட் கான்செப்ட்ல பார்த்த மாதிரி எல்லா லைனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில லைன்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா தெளிவா தெரியும். ஒரு சில லைன்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தின்னா இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பார்க்கக்கூடிய இந்த பஸ்ஸஸ் லைன்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தின்னா இருக்கு. ஒரு சில லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் திக்காவே இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த லைன் மூலமா வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காம்போனன்ட்ல, அதாவது டிவைசஸ்ல ஒரு காம்போனன்ட்ல இருந்து எக்ஸ்டர்னல் டிவைஸ்க்காவோ இல்ல மதர் போர்ட்லயே கனெக்ட் இருக்கக்கூடிய இன்னொரு காம்போனன்ட்க்கும் நம்ம இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா a port is a bus that connects exactly two devices. அதாவது a port அப்படிங்கிறது வந்து ஒரு போர்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து எக்ஸாக்ட்லி ரெண்டு டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணும். ஒன்று வந்து அதனுடைய இன்புட் போர்ட், இன்னொன்று வந்து அதாவது சென்டர் போர்ட், இன்னொன்று வந்து ரிசீவர் போர்ட். சாரி, சென்டர் டிவைஸ் அண்ட் ரிசீவர் டிவைஸ், அதாவது காம்போனன்ட்னு நம்ம வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு பிரிண்டரை கனெக்ட் பண்றோம் அப்படின்னா பின்னாடி வந்து நம்ம சிஸ்டம், நம்ம சிபியூக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸ்பி போர்ட்ல அதனுடைய டேட்டா டிரான்ஸ்ஃபர் போர்ட்டை கனெக்ட் பண்ணுவோம். சரிங்களா? கனெக்ட் பண்ண உடனே என்ன நடக்கும் அப்படின்னா இங்க நம்ம பிரிண்டருடைய பிசிபி போர்டுல இருந்து சிபியூனுடைய பிசிபி போர்டுக்கு இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதே மாதிரி நம்ம கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு பிரிண்ட் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணி நம்ம பிரிண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம சிபியூல இருந்து அந்த யூஎஸ்பி மூலியமா யூஎஸ்பி போர்ட் வழியா பிரிண்டருக்கு இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர் ஆகும். சரிங்களா? இப்போ இதுக்கு இடையில நம்ம அந்த சிபியூல இருந்து அந்த சிபியூ கூடிய அந்த சிபியூ போர்டு, அந்த பிசிபி போர்ட்ல அட்டாச் ஆயிருக்கக்கூடிய யூஎஸ்பி போர்ட் அப்படின்னா சரிங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சிம்பிள் ஒரு மதர் போர்டுடைய லேஅவுட், ஒரு இமேஜ் அப்படின்னு வச்சுக்கோம். சரிங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிபியூ வச்சிருப்போம். நம்ம சிபியூ நிறைய ப்ராசஸர் பண்ணுது. ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆன் பண்ணதுல இருந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடிய இப்ப பண்ணக்கூடிய எல்லா ஆப்ரேஷன்ஸ்க்கும் எல்லா சிபியூ இல்லாம ஒரு ஆப்ரேஷனும் நடக்காது. அதனால வந்து இந்த சிபியூ வந்து ரொம்ப அதிகப்படியான ஹீட்டை வெளியிடும். சரிங்களா? அதை வந்து கூல் பண்ணி வைக்கிறதுக்காகவே வந்து அதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு கூலிங் பேஸ்ட்டை வந்து தடவி அதுக்கு மேல ஒரு ஃபேனை செட் பண்ணியிருப்பாங்க. அது எப்பவுமே கூலிங் மோட்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? இந்த சிபியூல இருந்து இங்க நமக்கு யூஎஸ்பி போர்ட் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இதுனாவும் நமக்கு பஸ்ஸஸ் தான். இதுக்கு பின்னாடி அதாவது கீழே இருக்கிற போர்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய டவுன் சைட்ல, இந்த போர்டினுடைய டவுன் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய இமேஜ் நமக்கு இப்படி இருக்கும்.
சரிங்களா. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் கனெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஒரு பின்னு மூலியமா வந்து எல்லாமே சால்டரிங் பண்ண பின்னு, அந்த பின்னு மூலியமா வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த பஸ்ஸுக்கு இன்ஃபர்மேஷன் பஸ்ஸை யூஸ் பண்ணி அந்த பின்னு அந்த பின் மூலியமா சென்ட் ஆகக்கூடிய ரிசீவ் ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே இன்னொரு காம்பனண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சரிங்களா. இப்போ இதுல வந்து பாக்குறீங்க அப்படின்னா இது வந்து சிபியூ ஸ்லாட்டு. இங்க வந்து இந்த சிபியூ ஸ்லாட்ல என்ன ஆகுது அப்படின்னா இந்த சென்டர் கேப்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சிபியூ மாட்டோம். நம்ம சிபியூ என்ன எது வேணாலும் நம்ம இருக்கலாம். அது வந்து நம்ம i3, i7, i5 இல்லைன்னா வந்து கோர் டு டியோ இல்லைன்னா வந்து பென்டிஎம் எந்த ப்ராசஸர் வேணாலும் இருக்கலாம். நம்ம அதை மாட்டோம். ஸோ இன்சர்ட் பண்ணுவோம் இதில். சரிங்களா. மற்றபடிக்கு இதுல இது வந்து பார்த்தீங்கன்னா ரேம் ஸ்லாட், சாரி, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேம் இன்சர்ட் பண்ணக்கூடிய நம்ம ரேமுடைய ஸ்லாட். சரிங்களா. அதுக்கு அடுத்து இங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம எக்ஸ்பான்ஷன் ஸ்லாட்ஸ். அதாவது ஒரு சில இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்பென்ஷன், அதாவது எக்ஸ்டர்னல் லேண்ட் கார்டோ இன்டர்நெட் அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு லேண்ட் கார்டையோ இல்லை வந்து ஒரு சிபியூல வந்து நமக்கு வந்து டெஸ்க்டாப் சிஸ்டம்ல வந்து ஒரு வைஃபை கனெக்ஷன் மாற்றுறதுக்கு தேவையான ஒரு வைஃபை எக்ஸ்டர்னல் வைஃபை கார்டையோ நம்ம இன்சர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்லாட் எல்லாம் தான் இந்த எக்ஸ்பென்ஷன் ஸ்லாட். அதாவது நம்ம மதர் போர்டை இன்பில்டா இல்லாத ஒரு சில காம்போனண்ட்டை நம்ம எக்ஸ்டர்னலா கனெக்ட் பண்றோம். சரிங்களா. அதனால வந்து மதர்போர்டுடைய ஒரு ஒர்க்கிங் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. இதனால தான் வந்து இது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எக்ஸ்பென்ஷன் ஸ்லாட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா. இந்த போர்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இப்போ நம்ம யூஸ் பண்றது இல்லை. ஆனா இதெல்லாம் வந்து என்னன்னா நம்ம டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய டேட்டா இன்டர்சேஞ்ச் போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஐடிஇ போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது மூலியமா நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு சில ஹார்ட் டிஸ்க், பழைய டைப் ஆஃப் ஹார்ட் டிஸ்க், ஐடிஇ ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் யூஸ் பண்றதுக்காக தான் இந்த போர்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நான் நேத்தே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, நம்ம நேத்து கிளாஸ் நம்ம பார்த்துருந்தோம். நம்ம சிமோஸ் பேட்டரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம சிஸ்டம்ல இருக்கக்கூடிய டேட் அண்ட் டைமை பவர், நம்ம சிஸ்டமுடைய பவர் ஆஃப் ஆகி இருந்தாலும் கரெக்டான டேட் அண்ட் டைமை மெயின்டைன் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர் பேக்கப் தான் வந்து சிமோஸ் செல் அப்படிங்கிறது. அது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது. இது ஒவ்வொரு மதர் போர்டுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் மாறிட்டே இருக்கும். சரிங்களா. ஆனா சேம் இந்த இதை வந்து பிக்ஸ் பண்ணிருக்கக்கூடிய ஸ்பேஸ் மாறி இருந்தாலும் இதனுடைய சைஸ் எல்லாமே சேம் தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த செல்லிங் இந்த இடத்துல இல்ல அப்படின்னா நான் ஒன்ஸ் நம்ம சிஸ்டம் ஆஃப் பண்ணிட்டோம், பவர் சர்க்கியூட் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷனை வந்து நம்ம சிஸ்டமுக்கு கொடுக்கல, ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சிஸ்டம் என்ன ஆயிடும் அப்படின்னா டிஃபால்ட் செட்டிங்கான நார்மல் டேட் அண்ட், அதாவது நம்ம சிஸ்டம் அந்த சிஸ்டம் மேனுஃபேக்சர் பண்ணும்போது செட் பண்ணியிருந்தா டேட் அண்ட் டைமுக்கு அது செட் ஆயிடும். சரிங்களா. இப்போ இந்த சிமோஸ்ல நம்ம இங்க மாட்டி இருக்கிறதுனால தான் வந்து இது டைம் டு டைம், டே டு டே இதனுடைய டைம் எல்லாம் கரெக்டா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இது ஏன் சார் நம்ம வந்து இதுல அப்டேட் பண்ணலாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி ஒரு ப்ரௌசர்ல ஆக்சஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுல என்ன ஆகும் அதே மாதிரி இந்த சிமோஸ் பேட்டரி அங்க இல்ல அப்படின்னா அது கரெக்டான டேட் அண்ட் டைம் உங்களுக்கு காட்டாது உங்க சிஸ்டம்ல ஒன்று. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு சில ப்ரோட்டோகால்ஸ் தான் யூஸ் பண்ணி ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து இன்டர்நெட் நம்ம அக்சஸ் பண்ண முடியும் ப்ரௌசர்ல. அது உங்களுக்கு கரெக்டான டைம்ல அக்சஸ் பண்ணி காட்டாது. கிளாக் எரர் உங்களுக்கு ப்ரௌசர்ல அடிக்கும். இந்த மாதிரியான ஒரு சில நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் இந்த சிமோஸ் டேட் அண்ட் டைம் கான்செப்ட் தேவைப்படுதுங்கிறதால தான் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் இங்க சிமோஸ் பேட்டரியா இன்சர்ட் பண்ணிருக்கோம். சரிங்களா. இன்னும் விரிவா பார்க்கணும் அப்படின்னா நிறைய இமேஜஸ் இங்க இருக்கு, நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த போர்டு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம லேட்டஸ்டா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மதர் போர்டு இது. சரிங்களா. இதுல என்னென்ன போர்ட்ஸ்லாம் இருக்குன்னு பாக்குறீங்க அப்படின்னா இது வந்து நம்ம இப்போ லேட்டஸ்டா யூஸ் பண்ணக்கூடிய சிபியூ ஸ்லாட்ஸ். இது வந்து நம்ம சிபியூ இன்சர்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்லாட், அதாவது சிபியூ ஸ்லாட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா. இதுக்குள்ளதான் வந்து நம்ம இந்த பின் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு சிபியூ நம்ம இதுல இன்சர்ட் பண்ணுவோம். உள்ள இங்க சின்ன சின்னதா கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த இது இமேஜஸ் எல்லாமே சின்ன சின்னதா இருக்கக்கூடியது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஐசிஸ் அண்ட் ரிஜிஸ்டர்ஸ். சரிங்களா. அதாவது நம்ம மெயின் மெமரியிலேயே வந்து பார்த்தோம் ரிஜிஸ்டர்லாம் வந்து நம்ம அதில் யூஸ் பண்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பின் ஐசிஸ் அண்ட் ரிஜிஸ்டர்ஸ். சரிங்களா. இதுலலாம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு அதுல நம்ம அந்த ரேமுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஒரு மெமரி ஸ்டோரேஜ் பிளஸ் வந்து இந்த ஐசிஸ் இந்த சிபியூ நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இதுல ஒர்க்கிங் பண்ணக்கூடிய எல்லா வேலையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிஜிஸ்டர்ஸோட கனெக்ட் ஆயிருக்கும். சரிங்களா. இந்த பின்னுல ஏதாவது ஒரு பின் வந்து உங்களுக்கு டேமேஜ் நீங்க சிபியூ இன்சர்ட் பண்ணும்போது ஒரு பின் உங்களுக்கு டேமேஜ் ஆனாலும் இந்த மொத்த மதர் போர்டும் உங்களுக்கு டேமேஜ் ஆனதுக்கான
அர்த்தம். அதனால எப்ப நீங்க இந்த ஒரு சிபியூவை இந்த பின்னுல நீங்க இன்சர்ட், அதாவது இந்த ஸ்லாட்ல நீங்க இன்சர்ட் பண்ணாலும் ரொம்ப கவனமா பொறுமையா பார்த்து இன்சர்ட் பண்ணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லாட்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரேம் இன்சர்ட் பண்ணக்கூடிய ரேம் ஸ்லாட்ஸ். சரிங்களா? இதுல வந்து நம்ம எத்தனை ரேம் ஆனாலும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 8 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 8 ஸ்லாட்லயும் நம்ம வந்துட்டு நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி எத்தனை ஜிபி நமக்கு ரேம் வேணுமோ அத்தனை ஜிபி ஸ்லாட்ல நம்ம ரேமை மாட்டிக்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் ஸ்லாட்ஸ். நம்ம சிபியூல யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பென்ஷன் கார்ட்ஸ். நம்ம எக்ஸ்பென்ஷன் கார்டு, அதாவது லேண்ட் கார்டு, வைஃபை கார்டு, இதெல்லாம் வந்து நம்ம எஸ்டிஐ வாங்குறீங்க, எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் வாங்குறீங்க அப்படின்னாலும் அதையும் நம்ம வந்து இந்த கார்டில் இந்த எக்ஸ்பென்ஷன் ஸ்லாட் மூலியமா தான் நம்ம மதர் போர்டுக்கு கனெக்ட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இது என்னன்னா ஆடியோ போர்ட். நம்ம சிஸ்டம்ல வரக்கூடிய நம்ம ஆடியோ அவுட்டா இருந்தாலும் சரி, ஆடியோ இன் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் சரி, அதுக்கு எல்லாமே யூஸ் ஆகக்கூடிய போர்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த போர்ட் தான். இதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு போர்ட் வந்து ஆடியோ இன்புட், இன்னொன்று வந்து ஆடியோ அவுட்புட். சரிங்களா? இந்த ஜாக், அதாவது ஜாக்னு சொல்லுவாங்க, அதை ஆடியோ இன்புட் அவுட்புட் ஜாக் அப்படின்னு. இந்த ஆடியோ இன்புட் அவுட்புட் ஜாக்ல வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஜாக்கை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இன்புட், அதாவது ஆடியோவை உள்ள, அதாவது நம்ம சிஸ்டமுக்குள்ள இன்புட் பண்றதுக்காகவும், இன்னொன்று வந்து உள்ள நம்ம சிஸ்டம்ல நம்ம ப்ளே பண்ணக்கூடிய ஒரு வீடியோவா இருந்துச்சுன்னா அதனுடைய சவுண்டை வந்து நம்ம அவுட்புட்டை எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு போர்ட் தான் வந்து ஆடியோ ஜாக் அவுட். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு இந்த போர்ட் வந்து நமக்கு கீபோர்டு கனெக்ட் பண்ணக்கூடிய PS2 ஸ்லாட்ஸ். PS2 ஸ்லாட்ஸ் இது வந்து என்ன பண்ண முடியும், எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம PS2 கீபோர்டு அண்ட் PS2 மவுஸை கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்லாட் தான் இந்த PS2 ஸ்லாட். அதாவது இப்போ வந்து லேட்டஸ்ட் நம்ம வந்து எல்லா மவுஸ் அண்ட் கீபோர்ட்ஸையும் வந்து யூஎஸ்பி ஸ்லாட்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே வந்து என்னன்னா PS2 ஸ்லாட்ல யூஸ் பண்ணிட்டாங்க. அந்த போர்ட் தான் இது. சரிங்களா? இதுக்கு அடுத்து இன்னொன்னு என்ன பாத்தீங்க அப்படின்னா இது யூஎஸ்பி ஸ்லாட். இந்த யூஎஸ்பி ஸ்லாட் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிளக் அண்ட் பிளே கான்செப்ட் டிவைசஸ்க்காக நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த டிவைசஸ் எல்லாம் பிளக் அண்ட் பிளே டிவைசஸ் கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காம்போனன்ட் தான் இந்த பிசிக்கல் டிவைஸ் தான் இந்த யூஎஸ்பி ஸ்லாட்ஸ். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் உங்களுக்கு 4 போர்ட். இந்த ஸ்லாட்ல வந்து உங்களுக்கு ஒரு 4 போர்ட் ஒரு 2 போர்ட் கொடுத்துருப்பாங்க. இதுல ஒரு போர்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து யூஎஸ்பி பிளக் அண்ட் பிளே கான்செப்டுக்காக யூஸ் பண்றோம். சரிங்களா? இதுதான் வந்து உங்களுடைய மதர் போர்டு. இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஐசி அண்ட் டிரான்சிஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இது வந்து ரொம்ப சின்ன சின்ன டிரான்சிஸ்டர்ஸ் அண்ட் ஐசிஸ்லாம் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா கான்செப்ட் படி. இப்போ இதுக்கு ஐசி யூஸ் பண்ணதுனால வந்து நமக்கு இந்த மதர் போர்டு நமக்கு சின்னதா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச மதர் போர்டு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெறும் டிரான்சிஸ்டரா மட்டும்தான் இருந்தது. அதனால வந்து மதர் போர்டு சைஸே வந்து பெரிய ஒரு ரூம் சைஸுக்கு நம்ம கிரியேட் பண்ண வேண்டியதா இருந்தது. அதாவது ஒரு ரூம் சைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70x70 அப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? அந்த அளவுக்கு தான் நீங்க ஒரு 100x100 அப்படி வச்சீங்கன்னா மட்டும்தான் ஒரு கம்ப்யூட்டரே உங்களால என்ன பண்ண முடியும், ஒரு கால்குலேஷனுக்காக நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்ப்யூட்டரையே நீங்க வந்து கிரியேட் பண்ண முடியும் வெறும் டிரான்சிஸ்டர்ல மட்டும் வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம பிபிடிக்கு போவோம். Next, an input output channel is a bus shared by several devices to perform input output operations. அதாவது பஸ் எதுக்காகவும் யூஸ் ஆகுது அப்படின்னா இன்புட் அவுட்புட் சேனலா மாதிரியும் யூஸ் பண்ணோம். அதுதான் வந்து நம்ம வந்து பஸ்ன்னு சொல்லுவோம். இது எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா செவரல் டிவைசஸ், அதாவது நிறைய டிவைசஸ்னுடைய இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ், அதாவது ஒரு சிபியூல இருந்து ரேமுக்கு இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகத்தா இருக்கட்டும், ரேம்ல இருந்து அவுட்புட் சிபியூக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகத்தா இருக்கட்டும், இல்ல எக்ஸ்டர்னல் டிவைஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் டிவைசஸோட கம்யூனிகேட் பண்ண முடியும். அதாவது சிபியூல இருந்து எக்ஸ்டர்னல் டிவைஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகத்தா இருந்தாலும் சரி, இல்ல எக்ஸ்டர்னல் டிவைசஸ்ல இருந்து சிபியூக்கு இன்புட் வரதா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேண்டில் இன்புட் அவுட்புட் இண்டிபெண்டன்ட்லி ஆஃப் சிஸ்டம்ஸ் மெயின் ப்ராசஸர்ஸ். அதாவது சிஸ்டம்ல இருக்கக்கூடிய மெயின் ப்ராசஸர்லாம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வந்து சிபியூ, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக் கார்டு, அதாவது கிராஃபிக் ப்ராசஸர், அதுக்கடுத்து ஆடியோ ப்ராசஸர். இந்த மாதிரி வந்து நிறைய ஒரு சில மெயின் ப்ராசஸர்ஸ் எல்லாம் இருக்கும். இதனுடைய இன்புட் அவுட்புட் ப்ராசஸர்ஸையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் வந்து இந்த பஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃப்ரண்ட் சைடு
பஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரண்ட் சைட், அதாவது ஃப்ரண்ட் சைட் பஸ்ன்னு சொல்லுவோம். ஃப்ரண்ட் சைட் பஸ்னா வந்து எஸ்எஃப்பி, ஷார்ட் ஃபார்மா வந்து கேப்ஸ்ல வந்து எஸ்எஃப்பி அப்படின்னு சொல்லுவோம். போட்டோ காப்பி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் சைட்ல வந்து கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு பஸ். அதாவது வந்து நம்ம சிஸ்டம்ல யூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மதரோட கனெக்ட் ஆகிக்கூடிய காம்போனன்ட் எல்லாமே வந்து நம்ம பேக் சைட்ல இருந்தா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு சில காம்போனன்ட்ஸ்லாம் நமக்கு வந்து இப்போ நார்மலி நம்ம வந்து பென்ட்ரைவ் இருக்கு. பென்ட்ரைவ்ல வந்து நம்ம ஒரு சில டேட்டாஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் சிஸ்டமுக்கு. இல்ல சிஸ்டம்ல இருக்கக்கூடிய டேட்டா வந்து நம்ம பென்ட்ரைவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம் அப்படின்னா பென்ட்ரைவ் நம்ம அப்பப்போ எடுத்து நம்ம சிஸ்டமுக்கு பின்னாடி மாட்டிட்டு இருக்க முடியாது. அதுக்காக ஒரு சில ப்ரொவிஷனை வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சிஸ்டம், அதாவது சிபியுடைய ஃப்ரண்ட் சைட்ல கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பஸ் தான் என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் சைட் பஸ் கனெக்ட்ஸ். சரிங்களா? இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லாமே வந்து யூஎஸ்பி ஸ்லாட்டு, இல்லைனா வந்து உங்களுடைய ஆடியோ இன்புட் அவுட்புட் ஜாக், அப்புறம் வந்து சிஸ்டமுடைய பவர் ஆன் ஆஃப் பட்டன், இந்த கான்செப்ட், இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டமுடைய ஃப்ரண்ட் சைட்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய இந்த காம்பனன்ட் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஃப்ரண்ட் சைட் பஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கனெக்ட், அங்க வந்து ஒரு பஸ், அதாவது ஒரு வயர்டு மாதிரியான ஒரு கனெக்ஷன் அங்க கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது வந்து நம்ம பஸ்ல மதர் போர்ட்ல காட்டின மாதிரி பின், அதாவது பிரிண்டட் மோட்ல எல்லாம் இருக்காது. இது வந்து ஜஸ்ட் அப்படியே ஒரு கேபிள் மாதிரியே தான் இருக்கும் நமக்கு. சரிங்களா? ஒரு பட்டை மாதிரி இருக்கான ஒரு கேபிளாவோ இல்ல வந்து வயர்டு நார்மல் வயர், ஒரு ஆன் ஆஃப் பட்டன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எப்பவுமே வந்து ஏன்னா வயர்டுல தான் இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு இதுவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் சைட் பஸ் அப்படின்னு இந்த கான்செப்ட், இந்த இது யூஸ் கனெக்ட், இந்த போர்ட்டை யூஸ் பண்ணி இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா நீங்க ஒரு யூஎஸ்பி வந்து நீங்க உங்க ஃப்ரண்ட் சைட்ல இருக்க உங்க ஃப்ரண்ட் பேனல், அதாவது சிபியினுடைய ஃப்ரண்ட் பேனல கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்க மெயின் மெமரி அக்சஸ் பண்ணி டேட்டா டிரான்ஸ்ஃபருக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணும். அதாவது நீங்க ஒரு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா இல்ல இப்போ எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ்ல இருக்கக்கூடிய ஃபைல் நீங்க ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஹார்ட் டிஸ்க், அதாவது எக்ஸ்டர்னல் டிவைசஸ்ல இருந்து அது ஓப்பன் ப்ராசஸ் ஆகி ஓப்பன் ஆக ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா வந்து அது நம்ம அந்த ஃபைலை வந்து நம்ம சிபியூக்கு அனுப்பிச்சு சிபியூல இருந்து நம்ம ரேமுக்கு அனுப்பிச்சு நம்ம ரேம்ல இருந்து நமக்கு அது ப்ராசஸ் ஆகி ஷோ ஆகும். சரிங்களா? நமக்கு டிஸ்பிளேல. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட் மெமரி அக்சஸ், டிஎம்ஏ. DMA improves a data transfer between memory and input output devices. அதாவது இது இந்த கான்செப்ட் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் நம்ம கம்ப்யூட்டர்ல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம மெமரி லொகேஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? மெயின் மெமரியா இருக்கட்டும் சரி, இல்ல செகண்டரி மெமரியா இருக்கட்டும், இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம இன்புட் டிவைசஸோட கனெக்ட் ஒரு கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா டிரான்ஸ்ஃபர் இல்லைன்னா ஒரு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு இதுவை வந்து யூஸ் பண்றதுக்காக தான் வந்து இந்த டிஎம்ஏ, அதாவது டைரக்ட் மெமரி அக்சஸ்ன்ற கான்செப்ட் நம்ம அதில் யூஸ் பண்றோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா டிவைசஸ், இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைசஸ் அண்ட் கண்ட்ரோலர்ஸ் டிரான்ஸ்ஃபர் டேட்டா டு அண்ட் ஃப்ரம் மெயின் மெமரி டைரக்ட்லி. அதாவது ஒரு சில டிவைசஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ சிம்பிளா வந்து நம்ம இன்புட் டிவைஸா வந்து ஒரு ஸ்கேனர் வச்சிருக்கோம்னு வச்சுங்களேன். அதுல இருந்து நம்ம ஒரு இமேஜை வந்து ஸ்கேன் பண்றோம். சரிங்களா? ஸ்கேன் பண்ற அந்த இமேஜை வந்து ஸ்கேனர்லயே சேவ் பண்ண முடியாது. சரிங்களா? ஏன்னா ஸ்கேனர்ல வந்து என்ன இருக்காது, பர்டிகுலர் ஃபார் டைம் பீயிங்க்கு சேவ் பண்ணக்கூடிய லெவல்ல மட்டும்தான் நமக்கு என்ன இருக்கும், அதில் வந்து ஸ்டோரேஜ் இருக்கும். பர்மனண்டா நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, ஸ்டோர் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ நம்ம ஸ்கேன் பண்ண அந்த இமேஜை நம்ம என்ன பண்ணோம், ஒரு டாக்குமெண்ட்டையோ இல்லை ஒரு இமேஜையோ இல்லை ஒரு ஃபைலையோ நம்ம வந்து சேவ் பண்ணணும். இந்த சேவ் பண்றதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த மெயின் மெமரி மூலியமா வந்து நம்ம உள்ள இருக்கக்கூடிய செகண்டரி மெமரியை அக்சஸ் பண்ணி அங்க நம்ம சேவ் பண்றோம். சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு சில கம்யூனிகேஷன் நடக்கக்கூடிய ஒரு இதுக்கு ப்ராசஸுக்காக, அதாவது டைரக்டா வந்து மெமரியை நம்ம வந்து அக்சஸ் பண்றோம். அதாவது செகண்டரி மெமரியை வந்து இந்த மெயின் மெமரி மூலியமா நம்ம வந்து இதை அக்சஸ் பண்ணி இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் என்னன்னா டைரக்ட் மெமரி அக்சஸ். அடுத்து ப்ராசஸர் இஸ் ஃப்ரீ டு எக்ஸிக்யூட் சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதாவது இதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒரு சில ப்ராசஸர் இது அக்சஸ் பண்றதுக்கு தேவையான இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்க போறதுக்குலாம் வந்து ஒரு ப்ராசஸர் தனியா தேவையில்லை. சரிங்களா? இது நார்மலாவே நமக்கு ஆல்ரெடி பில்டின்னா இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான், அதாவது ப்ரீ டிஃபைன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஆல்ரெடி இந்த மாதிரியான ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து உங்களுக்கு எப்படி எக்ஸிக்யூட் ஆகணுங்கிற கான்செப்ட் கோடிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு எழுதி வச்சிருப்பாங்க. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்க எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றீங்களோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லயே வந்து இந்த சாஃப்ட்வேர் இந்த மாதிரியான கம்யூனிகேஷன்லாம் வந்து எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான எல்லாமே வந்து
எழுதி வச்சு அதில் வந்து கோடிங் பண்ணி வச்சிருப்பாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் டிஎம்ஏ சேனல் யூசஸ் அண்ட் இன்புட் அவுட்புட் கண்ட்ரோலர் டு மேனேஜ் டேட்டா டிரான்ஸ்ஃபர். அதாவது இந்த டைரக்ட் மெமரி ஆக்சஸ் கான்செப்ட் வந்து இன்புட் அவுட்புட் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர், அதாவது ஒரு கண்ட்ரோலர், ப்ராசஸர் இல்ல ஒரு கண்ட்ரோலர். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸ்டர்னல் ஒவ்வொரு டிவைசஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டேட்டா டிரான்ஸ்ஃபர்லாம் வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபரை எப்படி பண்ணணும், எந்த டிவைசஸ் எந்த டிவைஸோட கம்யூனிகேட் பண்ணணும், ஒரு யூனிட் ஆஃப் டைமுக்கு எத்தனை டேட்டா வந்து ஒரு காம்பனன்ட் இருந்து இன்னொரு காம்பனண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும், அது என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் என்ன அப்படின்னா டைரக்ட் மெமரி அக்சஸ். அப்புறம் இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோட்டிஃபைஸ் ப்ராசஸர் வென் அவுட்புட் இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன் இஸ் கம்ப்ளீட்டட். அதாவது நம்ம சிபியூ ப்ராசஸரை இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம சிபியூக்கு ஒரு நோட்டிபிகேஷன் சொல்லும், இன்புட் அவுட்புட் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லும். இந்த மாதிரியான நடந்த ஒரு இன்ஃபர்மேஷன், இது மாதிரி அவுட்புட் இன்புட் அவுட்புட் ஒரு இன்புட், அதாவது ஸ்கேன் பண்றீங்க ஒன்று வந்து சேவ் பண்றீங்க அப்படின்னா உடனே அந்த இன்புட் அவுட்புட் கண்ட்ரோல் என்ன பண்ணும், இந்த மாதிரி ஸ்கேனர்ல இருந்து ஒரு இன்புட் வருது, இந்த இமேஜை சேவ் பண்ணணும், இது வந்து இந்த இடத்துல எந்த இடத்துல சேவ் பண்ணுமோ அந்த இடத்துல சேவ் பண்ணிட்டு சிபிக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அனுப்பும், ஒரு இமேஜை இந்த இடத்துல இருந்து காப்பி இன்புட் டிவைசஸ்ல இருந்து நான் செகண்டரி டிவைசஸ்க்கு சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்கும். சரிங்களா. இது ஒரு ப்ராசஸ் ஐடி மூலமா ஒரு நிறைய கான்செப்ட்னால யூஸ் பண்ணி பண்ணுவோம். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இன் சிஸ்டம்ஸ் தட் பர்ஃபார்ம் லார்ஜ் நம்பர் ஆஃப் இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ். அதாவது சிஸ்டம் இது இன்னும் இது வேற எதுக்கு இது வந்து வேற எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின் ஃப்ரேம் சிஸ்டம்ஸ் அண்ட் சர்வர்ஸ். இது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அங்க மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா சர்வர் அப்புறம் மெயின் ஃப்ரேம் சிஸ்டம்ஸ்ல மட்டும்தான் வந்து அதிகப்படியான கால்குலேஷன்ஸ்லாம் நம்ம பண்ணுவோம் சர்வர்ஸ்லாம். ஏன்னா சர்வர்னு வைக்கிறீங்க அப்படின்னா, சர்வர் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன்ஸ் நிறைய அதிகமா நடக்கும். கம்யூனிகேஷன்ஸ் எந்த சிஸ்டம்ல ரொம்ப அதிகமா நடந்துகிட்டே இருக்கும், அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸும் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படின்னும் போது வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமா கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிறைய ப்ராசஸர்ஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோலர்ஸ் நிறைய உங்களுக்கு தேவைப்படும். சரிங்களா. அதனால வந்து வைக்கப்பட்ட ஒரு கான்செப்ட் தான் என்னன்னா டைரக்ட் மெமரி அக்சஸ். சரிங்களா. இது மோஸ்ட்லி வந்து நம்ம மதர் போர்ட்ல இன்புட் அவுட்புட் கண்ட்ரோலருங்கிற ஒரு கண்ட்ரோலர் தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட் இதுல இமேஜ் பாருங்க. இப்போ இங்க நம்ம சிபியூ ப்ராசஸர் இருக்கு, நார்மல் ப்ராசஸர், அதாவது i3 i7 நம்ம எது வேணாலும் வச்சுக்கலாம். சரிங்களா. இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய இன்புட் அவுட்புட் கண்ட்ரோலர். சரிங்களா. இந்த கண்ட்ரோலரை அக்சஸ் பண்ணோம். அக்சஸ் பண்ணது என்ன பண்ணும், இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணும் அப்படின்னா மெயின் மெமரிக்கும் நம்ம ஹார்ட் டிஸ்க்குக்கும் ஒரு மீடியேட்டரா வந்து ஒர்க் பண்ணும். சரிங்களா. இப்போ ப்ராசஸர் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ இங்க ஒரு ப்ராசஸர் நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா உடனே இன்புட் அவுட்புட் கண்ட்ரோலரை கம்யூனிகேட் பண்ணி எனக்கு இந்த டேட்டாவை எடுத்து கொடு, நான் இது மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ண போறேன், எனக்கு இந்த மாதிரி டேட்டாலாம் இவ்வளவு ஒரு சில டேட்டாலாம் தேவைப்படுது அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அனுப்பும். உடனே இன்புட் அவுட்புட் கண்ட்ரோலர் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த டேட்டா நம்ம டிஸ்க்ல இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். சரிங்களா. நம்ம டிஸ்க்ல அந்த இருக்கு அப்படின்னா அந்த டேட்டாவை வந்து மெமரி அட்ரஸ் மூலியமா எல்லாம் சேவா இருக்கக்கூட ஒரு ஃபைலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிஜிஸ்ட்ரி மாதிரி, அதாவது ஒரு டைரக்டரி மாதிரி போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம ஹார்ட் டிஸ்க்ல. இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணோம், நீங்க நம்ம இந்த ப்ராசஸர் ரெக்வஸ்ட் பண்ண அந்த ப்ராசஸை ஐடி மூலியமா வந்து என்ன பண்ணோம், அந்த மெமரி லொகேஷன் ஐடி மூலியமா சர்ச் பண்ணி அந்த அட்ரஸ் வந்து அந்த டேட்டாவை எடுத்து உடனே மெயின் மெமரிக்கு அனுப்பும். மெமரி கண்ட்ரோலருக்கு அனுப்பும். மெமரி கண்ட்ரோலர் அனுப்பிச்ச உடனே என்ன பண்ணோம், அந்த மெமரி கண்ட்ரோலர் என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்து அதை நம்ம ரேமுக்கு அனுப்பிச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த ரிசல்ட்டை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ராசஸர் மூலியமா எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கு நமக்கு சென்ட் பண்ணும். சரிங்களா. இதுதான் வந்து நம்ம இங்க பாயிண்ட்ஸா மென்ஷன் பண்ணிருக்கோம். A processor sends an input output request to the IO controller which sends the request to the disk. The processor continues executing instructions. அதாவது இந்த ப்ராசஸ்ல இருந்து உங்களுக்கு இன்புட் அவுட்புட் ஒரு ரெக்வஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கண்ட்ரோலருக்கு அனுப்புது. இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புது ஹார்ட் டிஸ்க்கு. அந்த ரெக்வஸ்ட் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன் இங்க இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி மெமரி அட்ரஸ் ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கு. இது தேடி முடிக்கிற வரைக்கும் ப்ராசஸர் என்ன பண்ணிட்டு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அங்கனுடைய ப்ராசஸர் அது கண்டினியூஸா எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இங்க அதாவது எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோம்னா அடுத்தடுத்த ப்ராசஸ் இது எக்ஸிக்யூட் பண்ணி இந்த ப்ராசஸ்ல எனக்கு தேவை, இதெல்லாம் எனக்கு எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி
அந்த கண்ட்ரோலருக்கு அனுப்பிச்சிட்டே இருக்கும். அந்த கண்ட்ரோலரும் அதை சர்ச் பண்ணி டிஸ்க்ல இருந்து எடுத்து நம்ம மெயின் மெமரிக்கு அனுப்பிச்சிருக்கோம். த டிஸ்க் சென்ஸ் டேட்டா டு த IO controller. The data is placed at the memory address specified by the DMA command. அதாவது மெமரி ஆக்சஸ் கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலர் மூலியமா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இது சொல்லி வச்ச அந்த இது மென்ஷன் பண்ண அந்த மெமரி லொகேஷன் மூலியமா, அதாவது மெமரி அட்ரஸோட அது என்ன பண்ணோம் அப்படின்னா ரேம்ல போயிட்டு இருந்து சேவ் ஆகி அங்க இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகி அதனுடைய அவுட்புட்டை ப்ராசஸருக்கு அனுப்பிச்சிட்டு அந்த ப்ராசஸ் அங்கிருந்து எரேஸ் ஆயிடும். சரிங்களா? இதே மாதிரி ப்ராசஸர் எத்தனை ரெக்வஸ்ட் வந்து இது கண்ட்ரோலருக்கு IO கண்ட்ரோலருக்கு அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கும், அத்தனை ப்ராசஸனுடைய கண்ட்ரோலர் ப்ராசஸையும் டிஸ்க்ல இருந்து எடுத்து இது மெமரி கண்ட்ரோலருக்கு அனுப்பிச்சு ரிசல்ட்டை ரேம் மூலியமா நம்ம ப்ராசஸருக்கு சென்ட் பண்ணும். சரிங்களா? அதுதான் தேர்ட் பாயிண்ட். என்ன அப்படின்னா, the disk sends an interrupt to the processor to indicate that IO is done. சரிங்களா? இப்போ இந்த மெமரி கண்ட்ரோலர் காமிச்சு இந்த ரேம் காமிச்சதுக்கு அப்புறம் இந்த கண்ட்ரோலர் இன்னொரு வேலையை என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எக்ஸிக்யூட் ஆகி இங்க வந்த உடனே இந்த ப்ராசஸர் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, இதை க்ளோஸ் பண்ணி இதை வந்து எரேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எரேஸ் பண்ணிடும். எரேஸும் பண்ணோம், இல்லைன்னா வந்து அந்த அவுட்புட்டை வந்து வந்த உடனே அந்த ப்ராசஸர் நிறுத்திடும், சால்வ் ஆயிடுச்சு நிறுத்திடும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்படியே கண்டினியூஸா வந்து நமக்கு இந்த ப்ராசஸர் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளா வந்து ஹார்ட் டிஸ்க்ல தான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கக்கூடிய நம்ம ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்டோர் ஆயிருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். அதில் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன அப்படின்னா பேக்கேஜ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். சரிங்களா? அதில் எல்லா சாஃப்ட்வேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜாக இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த எல்லாமே நம்ம எங்கே இன்ஸ்டால் பண்ணிருக்கோம், நம்ம ஹார்ட் டிஸ்க் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம சிஸ்டம் ஆன் பண்ண உடனே இந்த ப்ராசஸர் என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆன உடனே இந்த ப்ராசஸருடைய வேலை இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்க இருந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பூட் பண்ணக்கூடிய ஃபைலை எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லி கண்ட்ரோலருக்கு அனுப்பும். கண்ட்ரோலர் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பூட் பண்ணக்கூடிய ஃபைலு ஹார்ட் டிஸ்க்ல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி மெமரி லொகேஷன்ல சர்ச் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டிஸ்க்கு நம்ம திருப்பி நம்ம கண்ட்ரோலருக்கு அனுப்போம். சரிங்களா? இந்த கண்ட்ரோலர் அனுப்பிச்ச உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா, கண்ட்ரோலர் அதை மெயின் மெமரி கண்ட்ரோலருக்கு அனுப்பிச்சு IO கண்ட்ரோலர்ல இருந்து இந்த IO கண்ட்ரோலர் என்ன பண்ணும், மெமரி கண்ட்ரோலருக்கு அனுப்பிச்சு மெமரி கண்ட்ரோல் மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பெசிஃபை பண்ண இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரேம்ல எந்த லொகேஷன்ல போய் சேவ் ஆகணும்னு சொல்லி ஒரு மெமரி லொகேஷன் அட்ரஸோட சேர்த்து அந்த ரேமுக்கு அனுப்பிச்சு விடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பூட் ஃபைல் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகி நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒர்க் ஆகும். சரிங்களா? சப்போஸ் நம்ம சிஸ்டம்ல ஒரு சில ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒர்க் ஆகாது, அதாவது MBR ஃபெயில்டுன்னு வரும், இல்லைனா வந்து பாத்தீங்க அப்படின்னா பூட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி வந்துடும். இதுக்கான ஒரு சில டிவைசஸ் எல்லாம் ஒரு சில ப்ராப்ளம்னா என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சில டைம்ல வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைசஸ் எல்லாம் நம்ம சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். அதாவது பென் டிரைவையோ இல்ல வந்து மெமரி கார்டையோ இல்ல வந்து ஹார்ட் டிஸ்கையோ எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கையோ எல்லாம் வந்து எதுனா இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இல்ல எக்ஸ்டர்னல் CD டிவிடி ரைட்டையும் நம்ம சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த மாதிரி ப்ராசஸ்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம சிஸ்டமுக்கு பவர் ஆன் பண்ண உடனே இந்த ப்ராசஸ் என்ன பண்ணும் அப்படின்னா IO கண்ட்ரோலருக்கு மெசேஜ் அனுப்ப எனக்கு பூட் ஃபைலை சர்ச் பண்ணு, எனக்கு பூட் ஃபைலை எடுத்து கொடுன்னு சொல்லுவோம். இந்த IO கண்ட்ரோலர் என்ன பண்ணும் அப்படின்னா எடுத்த உடனே நமக்கு பூட் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம பூட் மேனேஜர்ல செட் பண்ணி வச்சிருப்போம். அதனால இது என்ன பண்ணிருக்கோம்னா அந்த பூட் மேனேஜர்ல நம்ம எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணோம் அப்படின்னா எடுத்த உடனே இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் சர்ச் பண்ணாம வெளியே இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் எக்ஸ்டர்னல் டிவைசஸ் அதை வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கும். இதனாலதான் வந்து நமக்கு என்ன இருக்கும், அங்க MBR ஃபைல் இதனுடைய பூட் ஃபைல் இருக்கு, அங்க கிடைக்காது, ஃபைன் பண்ணாலும் அது கிடைக்காது. அதனால இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ராசஸருக்கு இந்த மாதிரி நீங்க கேட்ட ப்ராசஸருடைய பூட் ஃபைல் கிடைக்காது இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அங்க அனுப்பிச்சு விடும். அதனாலதான் நமக்கு நம்ம மானிட்டர்ல என்னன்னு சொல்லி எரர் ஷோ ஆகுது வந்து பாத்தீங்கன்னா பூட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி நமக்கு மெசேஜ் அதில் ஷோ ஆகும். இதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சிஸ்டம் ஆன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைசஸ் எதுவா இருந்தாலும் அதையெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நம்ம டிவைசஸை நம்ம சிஸ்டம் ஆன் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். டைரக்டா இது இன்டர்னல்ல இருந்து நமக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பூட் பண்ணி கரெக்டா கொடுக்கும். சில டைம்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் டிவைஸ் எல்லாம் நம்ம பூட் பண்ணி எக்ஸ்டர்னல் டிவைசஸ் எல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமும் நமக்கு பூட் ஃபெயிலியர் சில நேரத்துல வரும். அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி வந்து எக்ஸ்டர்னல் டிவைஸ் கனெக்ட் பண்ணி நம்ம சிஸ்டம் ஆன் பண்ணும்போது வந்து உள்ள இன்டர்னலா இருக்கக்கூடிய பூட் மேனேஜர் ஃபைல் வந்து கரெக்டா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சிஸ்டம் வந்து பூட் பண்ணும் போதே வந்து அதாவது பவர் எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் கிடைச்ச உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஒரு சேஃப் மோடுக்கு ஆன் பண்ணி சேஃப் மோடுக்கு அதை வந்து சேஞ்ச் பண்ணி சிஸ்டம் வந்து சேஃப் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி ஒரு
மறுபடியும் ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சிஸ்டம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? நார்மல் பூட் டேபிள் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிபரல் டிவைசஸ். பெரிபரல் டிவைசஸ்னா என்ன சார்? பெரிபரல் டிவைஸ்னா நமக்கு ஒன்றும் இல்லை. நம்ம டிவைசஸ் நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் இன்டர்னல் டிவைசஸ் எல்லாமே தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெரிபரல் டிவைசஸ். எனி டிவைசஸ் நாட் ரெக்வயர்ட் ஃபார் அ கம்ப்யூட்டர் டு எக்ஸிக்யூட் சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ரக்ஷன். பெரிபரல் டிவைஸ்னா என்ன அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டருடைய உதவி இல்லாம, சரிங்களா, நம்ம கம்ப்யூட்டருடைய உதவி இல்லாம அதனுடைய எக்ஸிகியூஷனை அதுவாகவே பண்ணிக்கக்கூடிய ஒரு டிவைசஸ்லாம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பெரிபரல் டிவைசஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இன்டர்னல் டிவைசஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா இன்டர்னல் டிவைசஸ் ஆர் ரெஃபர்டு டு இன்டகிரேட்டட் பெரிபரல் டிவைசஸ். இன்டகிரேட்டட் பெரிபரல் டிவைசஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நமக்கு இங்கே கிடைக்கக்கூடிய நம்ம சிஸ்டம் மதர் போர்டில் கனெக்ட் ஆகக்கூடிய நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. அதாவது இது வந்து நார்மலாக எல்லாரும் வந்து இன்டர்நெட் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு டெக்னிக்கல் வேர்டாக வந்து அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. ஏன்னா இந்த இன்டர்ஃபேஸ் மூலியமா தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சிஸ்டம்ல இன்டர்நெட்டை அக்சஸ் பண்ண முடியும். சப்போஸ் இந்த கார்டில் வந்து நம்மளுடைய இன்டர்நெட் கேபிள் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடல அப்படின்னா இது சப்போஸ் இந்த கார்டில் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது, நமக்கு இன்டர்நெட்டை சரியான படிக்க நம்ம அதை அக்சஸ் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ சப்போஸ் இன்டர்நெட் நம்மளால அக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா இந்த கார்டில் கரெக்டான படிக்க அந்த கேபிள் கனெக்ட் ஆயிருக்கா இல்லையா, இல்லை இந்த போர்ட்லயே வந்து இந்த கார்ட்லயே வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். இது மோஸ்டா வந்து இந்த கார்டில் வரக்கூடிய ப்ராப்ளம் உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாய்ஸ்டர் தான். சரிங்களா? ஏன்னா ஒரு சில நேரத்தில் கழட்டு இந்த சிஸ்டம்ல இருக்கக்கூடிய கேபிளை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திருப்பி கனெக்ட் பண்ண போகும்போது வந்து நம்ம வெறுங்கையால தான் கனெக்ட் பண்ணுவாங்க. நம்ம வெறுங்கையால கனெக்ட் பண்ணுவோம். அப்படி இருக்கக்கூடிய நம்ம கையில் இருக்கக்கூடிய மாய்ஸ்டர், அதாவது ஈரத்தன்மை, சரிங்களா, அந்த ஈரத்தன்மை என்ன ஆகும் அப்படின்னா அந்த கேபிள பட்டு அந்த கேபிளை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நாள்பட அதுல வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு மாய்ஸ்டர் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். மாய்ஸ்டர் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி மாய்ஸ்டர் கிரியேட் ஆகுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா சரியான படிக்க ஒரு இன்டர்நெட் கம்யூனிகேஷன் இந்த கார்டு மூலியமா நடக்காது. சரிங்களா? சப்போஸ் இன்டர்நெட் சரி ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லி யாராவது உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த போர்ட்ல இருக்கக்கூடிய இந்த போர்ட்டை வந்து நம்ம எடுத்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுல மாய்ஸ்ட் ஏதாவது கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா அதை வந்து ஒரு பெட்ரோலை வச்சு நம்ம ஒரு பிரஷ் வித் பெட்ரோலோ இல்லை வந்து ஒரு கிளீனிங் லிக்விடியோ, சரிங்களா, இந்த மாதிரி லிக்விட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த போர்ட்டை ரொம்ப பொறுமையா கிளீன் பண்ணணும். சப்போஸ் நீங்க வந்து இதுல கொஞ்சம் ஹார்டா நம்ம கிளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பண்ணீங்க அப்படின்னா உள்ள நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டில் இருக்கக்கூடிய பின்னெல்லாம் உடையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சரிங்களா? ஏன்னா அந்த பின்னெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 தின்னா இருக்கும். சப்போஸ் நீங்க கொஞ்சம் ஹார்டா நீங்க அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் உள்ள இருக்கிற பின்னு உடஞ்சிரும். அப்புறம் உங்களுக்கு நெட்வொர்க் கம்யூனிகேஷன் சிஸ்டமோட நடக்காது. அதுக்கப்புறம் நீங்க அதுக்குன்னு தனியா ஒரு எக்ஸ்டர்னல் கார்டை தான் வாங்கி போட வேண்டியது வரும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மோடம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய ஒரு சில சிஸ்டம்லாம் வந்து இன்டர்னலா கொண்டு வந்துட்டாங்க. அதனால வந்து இதுல வந்து மேக்சிமம் நம்ம இதுல எக்ஸ்டர்னலா நம்ம இன்டர்நெட் அக்சஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்ப நம்ம ஒரு சில இன்டர்நெட் கனெக்ஷன் நம்ம வீட்டுக்கு வாங்குறோம் அப்படின்னா முக்கியமான தேவைப்படுற ஒரு டிவைஸ் என்ன அப்படின்னா மோடம். இந்த மோடம் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் உங்க வீட்டுக்கு தரபடிக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த இன்டர்நெட் மூலியமா வந்து பப்ளிக் ஐபி ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கி நம்ம வீட்டுக்குன்னு சொல்லி ஒரு தனியா ஒரு ஐபியை கொடுத்து அந்த ஐபியில இருந்து நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நமக்கு இன்டர்நெட்டை ஷேர் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டிவைஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் வரும், உங்களுக்கு ட்ரபிள் ஷூட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த டிவைசஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் யாரும் அக்சஸ் பண்ண மாட்டாங்க அதிகமா. அதனால வந்து இது நாள்பட இதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மாய்ஸ்டர் ரொம்ப அதிகமா கிரியேட் ஆகும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ரொம்ப, அதாவது டஸ்ட் ரொம்ப உள்ள போய் சேர்ந்து ஹீட், அதாவது உள்ள இருக்கக்கூடிய ஹீட் ஜென்ரேட் ஆன ஹீட்டை வெளியே டிஸ்போஸ் பண்ண முடியாத லெவல்ல டஸ்ட் அடைச்சிருக்கும். சரிங்களா? அதனால மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரியான பெரிபரல் டிவைசஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க மோஸ்ட்லி எடுத்து கிளீன் பண்ணிட்டு அப்புறமா நீங்க ஆன் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கரெக்டா கொடுக்கும். அதுவும் இல்லாம இதை வந்து அப்பப்போ நம்ம கிளீன் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அதாவது ஒரு 2 months ஒன்ஸோ இல்லை ஒரு 1 month ஒன்ஸோ இது வந்து நம்ம அப்பப்போ கிளீன் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா இதனுடைய லைஃப் டைமும் நமக்கு ரொம்ப அதிகமா கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சவுண்ட் கார்ட்ஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாய்ஸை
இன்புட்டா கம்ப்யூட்டர்ல கொடுக்கறதுக்கும் பிளஸ் வந்து அதுல கம்ப்யூட்டர்ல இருந்து வரக்கூடிய ஒரு வீடியோ பிளேவா இருக்கட்டும் இல்ல ஒரு ஆடியோவா இருக்கட்டும் அது எல்லாம் வந்து நம்ம கேட்கறதுக்கும் வந்து இந்த சவுண்ட் கார்டு யூஸ் ஆகும். இதுலயும் வந்து மோஸ்ட்லி என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சில நேரத்துல வந்து இதுலயும் வந்து மேக்சிமம் வந்து இந்த பின்னு வந்து நமக்கு தேஞ்சிரும். அதாவது ரொம்ப அதிகமா வந்து பாத்தீங்கன்னா அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஆளா இருந்தாங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து இந்த அதனுடைய ஸ்பெசிஃபிக்கான அந்த போர்ட்டுக்கான தேவையான அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ல இருக்கக்கூடிய அந்த பின்னை வந்து யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. சில நேரத்துல வந்து 3.mm இருக்கக்கூடிய போர்ட்டை கேபிளை யூஸ் பண்ணுங்க, கனெக்டரை யூஸ் பண்ணுங்க அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதோட கம்மியா இருக்க போர்ட்டை மாட்டி பார்த்துட்டு அது சரியா கனெக்ட் ஆகாததுனால வந்து மேலே கீழே சைட்ல எல்லாம் வந்து ஆட்டி பார்த்து சவுண்ட் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அந்த போர்ட்டை உடைச்சிருவாங்க. இந்த மாதிரி இருக்க முடியும் வந்து நீங்க இது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம அந்த போட்டியை தான் திருப்பி மாத்தி ஆகணும். மோஸ்ட்லி இதுல வந்து இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் ஒரு ப்ராப்ளம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போட்டை அதிகமா வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு சில நேரத்துல கம்மியா யூஸ் பண்ணுவாங்க. இந்த போட்டை ரேரா யூஸ் பண்ணக்கூடியவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போர்ட் உள்ள போயிட்டு டஸ்ட் ரொம்ப அதிகமா அடைச்சிக்கும். இதை நம்ம எப்படி கிளீன் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ளோவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளீனிங் ப்ளோவர் எடுத்து நான் அதனுடைய ஒரு ப்ரெஷரை ஒரு கண்ட்ரோல்டு ப்ரெஷர்ல வச்சு ஏர் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா அது உள்ள இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் எல்லாம் என்ன பண்ணிடணும் கிளீன் பண்ணி வெளியே தள்ளிடும். இல்லை அப்படின்னா நம்ம வேக்யூம் கிளீனரை யூஸ் பண்ணி கூட ஒரு ப்ரெஷரை ஒரு மினிமம் குறிப்பிட்ட லெவல்ல வச்சு வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ள இருக்கிற டஸ்ட் ஃபுல்லா சக் பண்ணி வேக்யூம் கிளீனர் வெளியே எடுத்துரும். சரிங்களா? நெக்ஸ்ட் இன்டர்னல் டிவைசஸ் என்னென்னலாம் பெரிஃபரல் டிவைசஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட் டிஸ்க், சிடி அண்ட் டிவிடி. சரிங்களா? ஹார்ட் டிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மேண்டட்ரியான ஒரு பெரிஃபரல் டிவைசஸ். ஏன்னா எல்லா டேட்டா ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் நம்ம எங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்ல தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹார்ட் டிஸ்க் சேவ் ஆகக்கூடிய ஒரு டேட்டாவை வந்து ஒரு பேக்கப்பாவோ இல்ல வந்து வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் ஒரு காம்போனன்ட் இதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிடி அண்ட் டிவிடி டிரைவ்ஸ். சரிங்களா? இந்த சிடி அண்ட் டிவிடி டிரைவ்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிஸ்டம்லயே இன்டர்னலா கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு டிரைவ் தான். இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிடி அண்ட் டிவிடியில டேட்டாவை காப்பி பண்றதுக்கோ இல்ல சிடி டிவிடியில் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம சிஸ்டமுக்கு காப்பி பண்றதுக்கோ யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் இந்த சிடி டிவிடி டிரைவ். சரிங்களா? நெக்ஸ்ட் கேரக்டர் டிவைசஸ். கேரக்டர் டிவைசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப மேண்டட்டரியா யூஸ் பண்ணக்கூடிய கீபோர்ட் அண்ட் மவுஸ். இது பண்ண என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு கீபோர்டு மூலியமா வந்து நம்ம கேரக்டர் அதாவது இன்புட் அதாவது டெக்ஸ்டாவா இருக்கட்டும் இல்ல டிஜிட்டாவா இருக்கட்டும் இல்ல சிம்பிளா இருக்கட்டும், சரிங்களா, எதுவாக இருந்தாலும் வந்து ஆல்பா நியூமரிக்கா இருக்கட்டும் சிம்பிளா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்க நம்ம இன்புட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு எதெல்லாம் எதுவா இருக்கும் ரொம்ப ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீபோர்டு தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளிக்கிங் மோட்ல வந்து நம்ம யூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து என்னன்னா மவுஸா இருக்கும். சப்போஸ் இதுல உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் வரும், அதாவது கீபோர்டு மவுஸ்ல உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த கீபோர்டு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்து என்ன ஆயிடும் அதனுடைய கீஸ் எல்லாம் வந்து ரிப்பேர் ஆயிடும். சரிங்களா? அந்த கீஸ் ரிப்பேர் ஆயிடும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு அதுல உட்காராது. நிறைய கீஸ் வந்து நாள்பட அது வந்து ரொம்ப கெட்டு போயிடும். அதனால வந்து நீங்க மோஸ்ட்லி வந்து ஒண்ணு அந்த கீழே அந்த கீஸுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர் புஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புஷ் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த புஷ்ஷை வந்து மாத்தணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சில கீபோர்டு வந்து பாத்தீங்கன்னா மோல்டட் கீபோர்டா இருக்கும். அந்த கீபோர்டுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அந்த கீபோர்டை தான் நம்ம மாத்தி ஆகணும். சரிங்களா? ஏன்னா நீங்க அந்த கீபோர்டுக்கும் அந்த மோல்டட் கீபோர்டா இருக்கிறதுனால நீங்க அந்த கீயை மாற்ற முடியாது. கீயை மாத்துற காஸ்ட்டுக்கு நம்ம புதுசாவே ஒரு கீபோர்டை வாங்கிடலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மவுஸ். மோஸ்ட்லி மவுஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னவா இருக்கும் அப்படின்னா கிளிக் பண்ண அதாவது லெஃப்ட் பட்டனோ இல்லை ஒரு ரைட் பட்டனோ வந்து ஒர்க் ஆகாது. சரிங்களா? இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சரிங்களா, இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு நம்ம பெருசாலாம் ஒன்றும் பண்ண வேண்டிய நம்ம சிஸ்டம்ல அதாவது உங்களுக்கு வந்து சால்டரிங் பண்ண வரும் அப்படின்னா அந்த மவுஸை டிஸ்மேண்டில் பண்ணி உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளிக் பண்ணக்கூடிய அந்த கிளிக் பட்டனுக்கு பக்கத்துல மூணாவதா ஒரு பட்டனை எக்ஸ்ட்ராவா வச்சிருப்பாங்க. அந்த பட்டனை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி எந்த பட்டன் உங்களுக்கு ஒர்க் ஆகலையோ, அதாவது லெஃப்ட் கிளிக் ஒர்க் ஆகலன்னா லெஃப்ட் கிளிக்ல இருக்கக்கூடிய அந்த பட்டனை ரிமூவ் பண்ணி இந்த மூணாவதா வச்சிருக்கக்கூடிய இந்த பட்டனை வந்து நம்ம அதில் ரீப்ளேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடி
ஒரு சில கிளீனிங் லிக்விடை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம அந்த பட்டனை ஒரு தடவை கிளீன் பண்ணி கிளிக்கிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுச்சு அப்படின்னா இது டஸ்ட் ப்ராப்ளம், ஒரு மாய்ஸ்டர்னாலேயோ இல்லை ஒரு டஸ்ட் ப்ராப்ளம்னாலேயோ இந்த கிளிக்கிங் ஒர்க் ஆகாம போகும். இல்லை நம்ம வந்து கிளீன் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து என்ன ஆகுது அதே ப்ராப்ளம் தான் ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்ம இந்த பட்டன் இன்டர்சேஞ்ச் இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து கேன் பி அட்டாச்டு டு எ கம்ப்யூட்டர் வியா போர்ட்ஸ் அண்ட் அதர் பஸ்ஸஸ். சரிங்களா. இது வந்து இன்னொன்று அடுத்த பெரிய பெரிய டிவைஸ்லாம் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சீரியல் போர்ட்ஸ், பேரலல் போர்ட்ஸ், யூஎஸ்பி போர்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா IEEE 1394 போர்ட்ஸ் அண்ட் ஸ்கசி. சரிங்களா. இந்த சீரியல் போர்ட்ஸ் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த விஜே கேபிள் அப்படின்னு சொல்லி நம்ம மானிட்டர்லையும் சிபியும் இருக்கக்கூடிய டிஸ்பிளே மூலியமா பார்க்கறதுக்கு நம்ம வீடியோவா ஒரு விஷுவலா பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு போர்ட் தான் வந்து இந்த சீரியல் போர்ட்ஸ். பேரல் போர்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பிரிண்டர்ல கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அதாவது டேலி சாஃப்ட்வேர் அந்த மாதிரியான இருக்கக்கூடிய டேலி சாஃப்ட்வேர்லாம் வந்து ஒரு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் பிரிண்டிங் ப்ரெஸ்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரிண்டர் வச்சிருப்பாங்க. இந்த பெரிய பெரிய பேனர்லாம் பிரிண்ட் போடுறதுக்கோ இல்லை ஒரு போஸ்டர் பிரிண்ட் போடுறதுக்கோ அந்த மாதிரியான பிரிண்டர் எல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேரலல் போர்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி நம்ம எதுக்காகலாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம பிளக் அண்ட் பிளே டிவைசஸை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரிண்டரை கனெக்ட் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறதுக்காகவும் அந்த பிரிண்டர் மூலியமா பிரிண்டர்ல இருந்து சிபியூக்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கும் சிபியூல இருந்து பிரிண்டருக்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு போர்ட் தான் வந்து இந்த யூஎஸ்பி போர்ட். அப்போ நம்ம எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கையும் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸையும் யூஸ் பண்றதுக்கும் இந்த யூஎஸ்பி போர்ட் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இந்த IEEE 1394 போர்ட்ஸ் அண்ட் SCSI போர்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வர் அண்ட் மெயின் ஃப்ரேம் சிஸ்டம்ல நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு போர்ட். இந்த SCSI போர்ட் எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சர்வர் ஹார்ட் டிஸ்கை வந்து கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காம்பனன்ட் தான் இந்த SCSI. ஏன்னா சர்வர்ல கனெக்ட் பண்ணக்கூடிய எல்லா ஹார்ட் டிஸ்க்குக்கும் வந்து பேர் என்ன இருக்கும் அப்படின்னா SCSI ஹார்ட் டிஸ்க் தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, மீதி டாபிக்கை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ. Thank you very much, sir. It was an informative session. I hope everyone would have got some ideas. So thank you very much, sir. Thank you, ma'am. Thank you to Vijayalakshmi ma'am and Rajashmi for conducting the wonderful class for the students. Thank you, sir.